ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிராஸ் விருந்து. நம்ம இன்னைக்கு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் ஓவல் ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை முழுமையாக கரையணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க, இன்னும் ப்ராசஸ் ஈஸியாக முடியும். முட்டையுடைய அந்த எல்லோயிஷ் கலரும் தெரியக்கூடாது, சர்க்கரையும் நல்லா சாஃப்டாக கரைஞ்சிருக்கணும். இப்போ பார்க்கும்போது தெரியும், லைட் எல்லோயிஷ் கலர் ஆகியிருக்கு பாருங்கள். விஸ்கு வச்சு இப்படி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதே உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது வெண்ணெய் திரண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கதே தெரியல பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதில் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதுவும் நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால பிஸ்கட் ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்கட் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலுடைய வாசனை லைட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரே ஈவனாக கலந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் கேக்லேயும் பிஸ்கட்லேயும் சேர்ப்பாங்க, நல்லா பொங்கி வரத்துக்காகவும் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் சேர்க்குறது. இப்போ இந்த மாவு கூட மீதம் இருக்க 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் மாவு பிணைறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். நான் இந்த பிஸ்கெட்டுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், பிஸ்கெட் மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பிஸ்கெட்டுக்கு ஷேப் கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து ஓவல் ஷேப்பில் கொடுக்குறேன். இந்த ஷேப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிலிண்டர் ஷேப் பண்ணதுக்கப்புறமா ஃபிங்கர் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அழகான ஓவன் ஷேப் கிடைக்கும். இப்போ இதில் மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக நெய்ஃபில் இதை போல் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே ஒரு கோடு போட்ட மாதிரி. இந்த பிஸ்கெட் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு டிசைன் மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அவ்வளோதான், இதே மாதிரி தான் இருக்க எல்லா மாவுலையும் பிஸ்கட் ஷேப் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கட்டையும் ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுறதுல டிஃப்ரெண்ட் மாறுபடும். ஸோ பிஸ்கட் டாப்பில் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம பிஸ்கட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டான கலரோட பார்க்குறதுக்கு ஓவன் ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் பவுடர்னு அதிகமாக சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு பிஸ்கட் ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். எப்போவும் பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் செய்வோம். இது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.